நம்ம வந்து போன வீடியோவில் கேக் ஜெல் போட்டு எப்படி ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். நம்ம இந்த டைம் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேக் ஜெல் இல்லாமல் பட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம், பட்டர் க்ரீம் இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பாஞ்சை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹோம் பேக்கர்ஸ் வந்து ஆர்டர்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த டைப் ஆஃப் கேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து சோக் பண்ணுறப்போ கேக் வந்து ரொம்ப ஊறாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் வெளியில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா முன்னாடி நாளே நீங்கள் செஞ்சு வைக்க வேண்டியது வரும். அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் பட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கேக் பண்ணிங்கன்னா தான் அந்த கேக் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த டேஸ்ட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து கேக்கில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெனிலா ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 4 முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் தனியாகவும் யோக் தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே தனித்தனி பவுலில் தான் செப்பரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 கப் மைதா, 1/2 கப் பால், அதுக்கப்புறம் வந்துட்டு 100 கிராம் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வினிகர். இதை வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் பாலில். பால் வந்து நீங்கள் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலாக தான் இருக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு சும்மா இப்படி கலந்து இப்படி வச்சுருங்க. இது வந்து பட்டர் மில்க் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ், இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இதில் வந்து நம்ம ஆயில் சேர்க்க போகிறதே கிடையாது, சுத்தமாக வெறும் பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு ஆயில் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோம் இல்லையா, இப்போ வந்து 50 கிராம் பட்டர், 50 கிராம் ஆயில், இந்த மாதிரி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எக்கை வந்து நம்ம பீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை, நான் வந்து 1.5 கப் மைதாக்கு 1 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா 3/4 கப் வந்து சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த எக் ஒயிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து நம்ம செய்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மெரிங்கியூ மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த சுகரை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து மெரிங்கியூ மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை தான் நம்ம பேஸாக வச்சு நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். இப்போ வந்து எக் ஒயிட்டை பீட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இது வந்து ஃபோம் ஆகிடணும். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சர்க்கரையவே ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த மெரிங்கி வந்து ஸ்டிஃப் பீக் வந்து ஃபார்ம் ஆகாது. இப்படி ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், இந்தளவுக்கு இது வந்து ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து மெரிங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த பேஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா நம்ம வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணல. ஸோ அப்படி யூஸ் பண்ணாததுனால நல்லா வந்து ஏரேஷன் இருக்கணும். கேக் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து மாவை வந்து டபுள் ஆக்கி கொடுத்துருது. ஆனால் இங்கே வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வந்து இது மூலிமா, அதாவது எக் ஒயிட் மூலிமா தான் நீங்கள் ஏரை ட்ராப் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் சுகர் யூஸ் பண்ணுறீங்க. சுகர் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஏர் ட்ராப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், நல்லா இன்னும் ஸ்பாஞ்சியான டெக்ஸ்சர் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி டேஸ்ட்டு. பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் உங்களால் பேக்கரி டேஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ முட்டையை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து போட்டு கூட நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஆயில் ஊற்றி அதுலேயே வந்து நம்ம சுகர்லாம் போட்டு கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் பண்ணுறோம். அவ்வளோதான். மெரிங்கி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம்னா இதை வந்து ஒரு சைடில் நம்ம வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம யோக்கு, பட்டர் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வந்து இப்போ பீட் பண்ணிக்கலாம். இதே ராட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு தனியாக இதை வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதே ராட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 யோக் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போது
இப்போ பாருங்களேன், இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஓகேவா? இது வந்து அப்படியே வந்து ஒரு 10 டைம்ஸ் அப்படியே கம்மியாகி ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் வரணும். இப்போ வந்து நல்லா ஹை ஸ்பீடில் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு லைட் கலர் ஆகிடுச்சுன்னு. இந்த அளவுக்கு லைட் கலர் அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் வந்து 100 கிராம் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது சாஃப்டாக இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு சாஃப்ட் பட்டர் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து எடுத்து வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் இருந்து. இந்த டைம்லேயே உங்களுக்கு ஆயில் வேணும்னா பட்டர் போட்டு நீங்கள் பீட் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் யோக்கே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இந்த பட்டரையும் யோக்கையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி வந்துட்டு இது வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்குன்னு. இந்த மெத்தட் பேர் பார்த்தீங்கன்னா க்ரீமிங் மெத்தட். அதாவது பட்டரையும் வந்து இந்த எக்கையும் போட்டு நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து க்ரீமிங் மெத்தட். இதை யூஸ் பண்ணி வந்து கேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து 2 மெத்தடை நம்ம கம்பைன் பண்ணுறோம். மெரிங்கிங் மெத்தட் கம்பைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் க்ரீமிங் மெத்தட் கம்பைன் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் மில்க் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பட்டர் மில்க் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது வந்து கேக்கை வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பட்டர் மில்க் ஆட் பண்ணுறோம். பட்டர் மில்க் நல்லா அப்படி பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இல்லை உங்களுக்கு பட்டர் மில்க் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பால் மட்டும் கூட 1/2 கப் பால் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பட்டர் மில்க் ஆட் பண்ணிட்டு லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெனிலா எசன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இதில் வந்து யோக்கு, பட்டர், அதுக்கப்புறம் பட்டர் மில்க் இது 3மே வந்து சேர்த்து நம்ம பீட் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த இந்த மெரிங்யூ ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் மைதா இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மீதி இருக்க மைதாவையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 7 inch டின் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 kg பேட்டர். அதுக்கு வந்து நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுடலாம். சில பேருக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தெரியாது, அதை நான் இப்போ காட்டுறேன். அதாவது இந்த லென்த்துக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் ரோல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த லென்த்துக்கு மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெக்டாங்கிளாக.
இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ரெண்டாக இப்படி மடிச்சிருங்க. மறுபடியும் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி மடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த டின்னை அப்படி பின்னாடி திருப்பி நீங்கள் இப்படி ரெக்டாங்கலாக மடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த கார்னர் இப்படி இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே இந்த சென்டரில் வச்சு எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துட்டு இந்த 2 கார்னரையும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 கார்னரையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 எட்ஜ் கிடச்சிரும். இப்போது சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, எந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு காஸ்மெண்ட் பேப்பர் போடுங்க. இதுதான் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். இதை வந்து மேலே நான் போட்டுக்கிறேன். மெயினாக நம்மளோட கேக் வந்து மாற்ற இடம் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ். அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா கேக் வந்து அங்கே அப்படியே ஒட்டிக்கும். அதனால வந்து கேக் நம்மளால் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து கத்தி வச்சு இப்படி சைடில் எடுத்திங்கனாலும் அங்கே வந்து ஒட்டிட்டு வரும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறது நல்லது. சைடில் ஃபுல்லாக வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம மாவு ஊற்றிடலாம். நம்ம பேட்டரோட வெயிட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வெயிட் மிஷினில் நான் வந்து டின்னோட வெயிட்டை வந்து டேப் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு தான் வந்து உங்களோட மாவும் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் கேக் வந்து ஸ்டிஃபாக வரும். $767 கிராம் இருக்குது. இப்போ இதை வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ வந்துட்டு கேக் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 700 கிராம் கண்டிப்பாக உங்களுக்கு கேக் கிடைக்கும். இப்போ இதை வந்து அவன் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதில் நம்ம வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேட்டருக்கு வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் நல்லா டேப் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடறேன். என்னோட அவனை வந்து 160 டிகிரிஸ்க்கு தான் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 160 டிகிரிஸ்க்கு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 170 டிகிரிஸ்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே இதை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு ப்ரீஹீட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியணும்னா என்னோட ப்ரௌனி வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் போய் பாருங்கள். இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து நான் வந்து 45 மினிட்ஸ்க்கு நான் வச்சிடுறேன். இப்போ இது பேக் ஆனதுக்கப்புறமா நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கேக் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போது கேக்கோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சேர்த்து பார்த்துடலாம். கேக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 721 கிராம்ஸ். நமக்கு வந்து இவ்வளோ கேக் கிடச்சிருக்கு. பேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 767 இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 300 கிராம்ஸ் வந்து நீங்கள் 50 கிராம்ஸ் ஃபில்லிங், அதாவது நீங்கள் இப்போ இதை வந்து பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு 50 கிராம்ஸ் வந்து ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சது 250 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வெயிட் வந்து உங்களுக்கு 1 kgக்கு இது வந்து பேலன்ஸ் ஆகிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம்.
கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ சூடாக நம்ம கட் பண்ணோம்னா இப்படி தான் வந்து இது வந்து க்ரம்ஸ் ஆகும். இது வந்து நீங்கள் இன்னும் நல்லா ஆற விட்டிங்கன்னா இது இன்னும் இப்போ இருக்க இந்த சாஃப்ட்னஸை விட இன்னும் கொஞ்சம் வந்து இது ஹார்டாகும். ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இவ்வளோ சூட்டில் வந்து கட் பண்ணாதீங்க. நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக தான் இருக்கும். பாருங்க, நான் கேக் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் நான் ஆற விட்டுட்டேன். ஆற விட்டதுக்கு அப்புறமா நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வித்தியாசம் பாருங்க. இது வந்து நான் சூடா இருக்கப்போ இந்த லேயர் வந்து நான் கட் பண்ணேன். என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மாதிரி அந்த க்ரம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இப்படி இருக்கு. இது வந்து ஆறின பிறகு நான் கட் பண்ணேன். இது வந்து எவ்வளோ நீட்டா கட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இதுதான் இதோட வித்தியாசம். இதுல பாருங்க, அந்த பட்டர் பண்ற வேலையே இதுதான். அந்த கேக்கை வந்து இந்த அளவுக்கு ஸ்டிஃபா வச்சிருக்கு. இதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசமே. உங்களுக்கு நல்லா பெருசாகவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சூடாக இருக்கப்ப இதனால தான் நம்ம கட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இதனால தான் கேக் ஜெல் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கேக் பண்ணோம்னா இந்த மெத்தடில் பண்ணாதான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். பேக்கரியில் வந்து கட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டான ஸ்லைஸ் விழுவோம். அதே மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி, அதாவது ஒரு ஸ்டெப் கூட மாறாமல் இதே மாதிரி இதே ப்ரொபோர்ஷனோட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 700 கிராம்ஸ் இருக்குன்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது 1 kgக்கான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 700க்குள்ளே தான் வரும். ஏன்னா நம்ம மேலே ட்ரிம் பண்ணிடுவோம், சைடில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நம்ம கட் பண்ணிட்டோம்னா 700க்குள்ளே தான் இருக்கும். ஸோ 700 கிராம்ஸ் நம்ம கேக் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா மீதி வந்து 300 கிராம்ஸ். ஸோ 300 கிராம்ஸ் நம்ம எப்படி மேக்கப் பண்ணோம்னா, ஃபில்லிங் வந்து 50 கிராம்ஸ். அதாவது இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து செரி சிரப் ஆட் பண்ணுவோம். அது ஒரு 50 கிராம்ஸ்னு வச்சுக்கலாம். 1 kg 50 கிராம்ஸ். ஸோ 50 கிராம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 750 கிராம்ஸ். ஸோ ப்ளஸ் வந்து மேலே வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் நம்ம செரி எல்லாம் வைப்போம், அது ஒரு 50 கிராம்ஸ். ஸோ இது டோட்டலாக 800 கிராம்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 200 கிராம்ஸ்க்கு மேலே ஒரு 20 கிராம்ஸ் 220 கிராம்ஸ் இல்லை 230 கிராம்ஸ் வந்து நீங்கள் க்ரீம் பீட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 kg வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். அது இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் வரும். ஏன்னா ஹோம் பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக வந்து 1 kgனா 1 kg நம்மளால பண்ணி கொடுக்க முடியாது. நானே எப்போ பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 kgனா எனக்கு 1.2 1.3 அந்த மாதிரி ஒரு 300 கிராம் 400 கிராமே எனக்கு ஜாஸ்தியாக தான் வரும் எப்பயுமே. அதனால அந்த அளவுக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனில் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரிசல்ட் கேக்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஜியில் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். குக்கரில் எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஓடிஜியில் கிடைக்கிறத விட குக்கரில் வந்து இன்னும் ஹார்டாக தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து கன்வெக்ஷன் வச்சுருக்கேன், இது மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் வச்சுருக்கேன். ஆனால் நான் அதில் பண்ணினாலும் எனக்கு வந்து என்னென்னா ஹார்டாக தான் வந்தது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறப்போ நான் அதில் தான் ட்ரை பண்ணேன். ரிசல்ட் இதே வரணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிஜியில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். கன்வெக்ஷனில் ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வரலாம், இல்லை மேலே வெடிக்கலாம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து எப்படி நீங்கள் வந்து அதை ரீச் பண்ண முடியும். ஸோ வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆயில் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.